சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சுதந்திர அவர்கள் ஆதிக்காட்டில் பூக்கும் பூக்களைப் போல, கரைகளை சேரத் துடிக்கும் ஓயாத அலைகள் போல. விடுதலைக் கவி பாரதியார் எழுதிய பாடல் வரி, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் பல வலிகளையும் துயரங்களையும் இழப்புகளையும் குருதி வடித்து கிடைக்கப் பெற்ற சுதந்திரம் என்பது இருளை நீக்கி தீச்சுடர் ஒளியானது. சுதந்திர விடியல் பிறந்தது 15 ஆகஸ்ட் 1947. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பதை மெய்ப்பித்த சில சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாற்று துளிகள். 1730 ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் நாச்சியாருக்கு ஒரே பெண்மகளாக பிறந்தார் வேலு நாச்சியார். ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்டார். பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் உருது போன்ற பல மொழிகளை அறிந்தவர் மற்றும் வளரி, வாழ் சண்டை, சிலம்பம் போன்ற போர் பயிற்சிகளையும் பெற்றார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் நாட்டுப்பற்று மிக்க நங்கையாய் வளர்ந்தார் வேலு நாச்சியார். உரிய பருவத்தில் முத்துவடுகநாத பெரிய உடைய தேவரை மணம் முடித்தார் வேலு நாச்சியார். இத்தம்பதிகள்
மக்களோடு மக்களாக சமத்துவத்துடன் நல்லாட்சி செய்து வந்தார்கள். ஒரு நாள் வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாத பெரிய உடைய தேவர் ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார். கலங்கி நின்றார் வேலு நாச்சியார். உங்கள் கணவர் இறந்து விட்டார். இனி என்ன செய்ய முடியும் உங்களால்? மக்கள் அனைவரும் ஆங்கிலேயரின் துயரப்பிடியில் சிக்கிக் கொள்வார்கள். இனி என்ன செய்ய முடியும் உங்களால்? இனி என்ன செய்ய முடியும்? இனி என்ன செய்ய முடியும்? இனி என்ன செய்ய முடியும்? இனி என்ன செய்ய முடியும்? தாயே, எதற்கும் கலங்காதீர்கள். உங்களுடன் நாங்களும் நம் நாட்டு மக்களும் துணை நிற்போம். பஞ்சத்தில் வீழ்த்தப்பட்ட என் கணவர் முத்துவடுகநாதருக்காக நான் சென்ற பாதை தெரிந்தும் எனக்காக ஆங்கிலேயரிடம் உயிர் நீத்த உடையாளுக்காக என் மகளுக்கு இணையானவள் தியாக தீபம் குயிலிக்காக இந்த போர். தாயே, பொறுமை காத்திருப்போம் தாயே. தாயே, காலவரும் ஆங்கிலேயர்களையும் அவர்களுக்கு துணை இருந்தவர்களை நாம் வீழ்த்துவோம். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடப் போகிறேன். ஒரு நாள் புலி போல் பாய்ந்து அந்த சிவகங்கை சீமையை மீட்டெடுப்போம். வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! எட்டு ஆண்டுகள் பதுங்கி போர் பயிற்சிகளில் வீரர்களை உருவாக்கி தனக்காக உயிர் தியாகம் செய்த உடையாள் பெயரிலே பெண்படையும் உருவாக்கினார் வேலு நாச்சியார். குயிலி ஆங்கிலேயரின் ஆயுதங்களை அழிக்க தன்னையே ஆயுதமாக்கிய வீர மங்கை. வேலு நாச்சியார் அவர்களின் போர் பயிற்சியின் வீரத்தை விருட்சமாக ஆக்கினார் குயிலி. பெறாத பிள்ளை குயிலியின் வீரம் மிகுந்த தியாகம் ராணி வேலு நாச்சியாரை ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் உக்கிரமடையச் செய்தது. துப்பாக்கி, பீரங்கி, ஆயுதங்களுடன் மருது சகோதரர்களை தளபதிகளாக கொண்டு போர் புரிந்தார்.
சிவகங்கை சீமையை 1780 மீட்டெடுத்தார் வேலுநாச்சியார். சூளுரைத்தது போல ராணி வேலுநாச்சியாரை ஆட்சியில் அமர வைத்தனர் மருது சகோதரர்கள். டிசம்பர் 1796 இயற்கை எய்தினார் ராணி வேலுநாச்சியார். ராணி வேலுநாச்சியார் மறைவிற்கு பின் காளையார் கோவில் பகுதியை மருது சகோதரர்கள் சமத்துவ வழியில் ஆட்சி செய்தனர். நல்லாட்சி செய்த அதே வேளையில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி படையை உருவாக்க திட்டங்களை வகுத்தனர். 1801 ஜூன் 16 மருது சகோதரர்கள் திருச்சி திருவரங்கத்தில் ஜம்புத்தீவு பிரகடனம் செய்தனர். இவ்வறிக்கையின் மூலம் ஜாதி மத வேற்றுமையை கடந்து அனைத்து மக்களும் நாட்டுப்பற்று மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்றும் அழைக்கிறேன். வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! அஞ்சிய ஆங்கிலேய அரசு போர் தொடுத்தது. பல நாட்களாக தொடர்ந்த இடைவிடாத போர் மருது சகோதரர்களின் வளரி வீச்சையும் போர் தந்திரங்களையும் நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களை சூழ்ச்சியால் வீழ்த்தினர். 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர். அவர்களுடன் சேர்த்து பல விடுதலை போராட்ட வீரர்கள், குடும்பத்தினர்கள், நண்பர்கள் என அனைவரும் முறையான விசாரணையின்றி தூக்கிலிடப்பட்டனர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் உடையவர், வழக்கறிஞர், தென்னகத்தின் திலகர் என்று அழைக்கப்பட்டவர் பால கங்காதர திலகரின் சீடர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வந்தே மாதரம், வந்தே மாதரம். சொந்த நாட்டில் தயாராகும் பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் முன்னுரிமை அளித்து அந்நிய நாட்டு பொருட்களை புறக்கணிக்கும் சுதேசி இயக்கத்தில் தமிழ்நாட்டில் என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயருக்கு எதிராக பொருளியல் ரீதியான சுதந்திர போராட்டத்தை பால கங்காதர திலகர் வழியில் போராடுவேன். நான் சுதேசி போராட்டத்திற்காக, நாட்டின் விடுதலைக்காக கப்பல் வாங்க செல்கிறேன். ஐயா, ஒப்பந்தம் செய்த கப்பல் நிறுவனமே ஆங்கிலேயர் சொன்னதால விலகிட்டாங்க. இனி யார் வருவாங்க கப்பலோட? ஐயா, உங்க சொத்துக்கள் எல்லாம் பணையம் வச்சுட்டீங்க. கப்பல் வாங்க உள்ளூர்லயே நிதி திரட்ட முடியல. இதுல வெளியூர் போய் நிதி எப்படி ஐயா திரட்ட போறீங்க? என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். கப்பலுடன் தான் திரும்பி வருவேன். வந்தே மாதரம்! வந்தே மாதரம்! வந்தே மாதரம்! வந்தே மாதரம்! வெகு காலமாக புத்திரப்பேரின்றி அருந்தவம் செய்து வந்த பெண்ணொருத்தி ஒரே நேரத்தில் 2 பிள்ளைகளை பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சியை பெறுவாளோ அதுபோன்ற ஆனந்தத்தை நம் பாரத தாயும்
இந்த இரு பெரும் கப்பல்களை பெற்றமைக்காக நிச்சயம் பெறுவாள். ஆங்கிலேய அடக்குமுறைக்கு உள்ளான எளிய மக்களுக்காக வழக்காடினார். இரு கப்பல்கள் வாங்கி வந்தார். வணிகப் புரட்சி நடந்தேறியது. தொழிலாளர் புரட்சிக்கு வித்திட்டவர். அவர் கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட போராட்டம் திருநெல்வேலியை எழுச்சியாக்கியது. உங்களை கைது செய்கிறோம். 40 ஆண்டு சிறை தண்டனை. மேல்முறையிட்டால் 6 வருடம் சிறைவாசத்தில் அவமரியாதை. சங்கிலி பூட்டிய தேகம். செக்கிழுத்த போதும் சுதந்திர தேவி திருக்கோயிலை சுற்றி வருவதாக எண்ணினார். இப்படி உள்நாட்டிலேயே அதிகப்படியான சிறைவாச சித்திரவதையை அனுபவித்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற வரிகளை கேட்டுக்கொண்டே கண்ணீருடன் இறுதியாக விடைபெற்றார். நவம்பர் 18, 1936. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். பெண் விடுதலை, சுதந்திர போராட்ட பாடல்கள், சாதி மதங்களை உடைத்தெறிய போராடிய ஒரு கவியின் எழுத்துக்களும் ஆயுதத்திற்கு இணையாக சுதந்திர போராட்டத்தில் களமாடியது. எங்கள் முண்டாசு கவி பாரதி வந்தே மாதரம் பாடலை தமிழாக்கம் செய்து சுதந்திர தீயை எழுத்தில் பற்ற வைத்தவர். வறுமையில உங்களால என்ன செய்ய முடியும்? எதையாவது கிறுக்கிக்கிட்டு எழுத்துக்கள் புரட்சி செய்யுமா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பெண் விடுதலை, சாதி மதம் கடந்து மனிதம் போற்றுதல், நாட்டின் ஒற்றுமை போற்றும் கவி. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
பிரபல வேடிக்கை மனிதனைப் போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வாவு சிதம்பரனாரின் பேச்சையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும். புரட்சி ஓங்கும். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் என கூறித்தான் கடினமான மனதுடன் அந்த தீர்ப்பை வழங்கினார். மெய்சிலிருக்கும் வண்ணம் உடைய சுதந்திர போராட்ட வீரர்களின் விடாமுயற்சியும் தியாகங்களும் நமக்கெல்லாம் ஓர் உரமாக இருக்க வேண்டும். வீரமும் கல்வியறிவும் புரட்சியும் அகிம்சையும் என பல நிலைகள் கடந்த சுதந்திர போராட்டம் 8 திக்கும் பரவியது. உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக அகிம்சை வழியில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள், வீரத்துடனும் விவேகத்துடனும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இந்தியாவை ஒருங்கிணைத்த இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல், வடக்கே திலகர், தெற்கே வாவு சிதம்பரம் பிள்ளை, தோட்டாக்களாக பகத்சிங், வாஞ்சிநாதன், மகாகவி பாரதியார், பக்கிம் சந்திர சாட்டர்ஜி, ரவீந்திரநாத் தாகூர், நூற்றுக்கணக்கானோரின் படுகொலை, தமிழ்நாட்டில் மருது சகோதரர்கள், அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை, வேலு நாச்சியார், ஜான்சி ராணி லட்சுமிபாய், இன்னும் எண்ணற்ற தியாகிகளின் தியாகத்திற்கும் அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்திற்கும் வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். Thank you.